ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி. செரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி, மாலாடு. மாலாடுங்கிறது திருநெல்வேலி ஸ்பெஷல். இது இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனுமே கிடையாதுங்க. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இது ரொம்ப முக்கியம். இதில் சர்க்கரையும் நெய்யும் சேர்த்து பண்ணுவாங்க. பட் நான் இன்றைக்கி சர்க்கரை சேர்க்கலை, அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப்பு உடைச்ச கடலை, இது ஒரு 200 கிராம்ஸ் கிட்டக்க இருக்கும். எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதிலே அளந்துக்கோங்க, மற்ற அளவுகளும் சரியாக இருக்கும். இதை ஃபைன் பவுடராக திரித்து கொண்டு வந்துடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு. இது நல்லா பவுடராக ஆயாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். அதே கப்பில் ஒரு 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை இந்த பொரிகடலையோடையே பொடிச்சப்புறம் ஒரு தரம் திரித்து கொண்டு வரலாம். பட் நான் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுறேன். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 100 கிராம் தான் நம்ம இது நெய் சேர்க்க போகிறோம். யூஸ்வலாக நெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக செலவாகும். நம்ம இந்த நாட்டு சர்க்கரை போட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் பாதிக்கு பாதி தான் செலவாக போகிறது. இது கூட நான் முந்திரி பருப்பு எவ்வளோ வேணுமோ, முந்திரி, பாதாம், திராட்சை என்ன வேணால் சேர்த்துக்கலாம். முந்திரி ரொம்ப மஸ்ட்டு. இது நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். இதுலேயே நம்ம நாட்டு சர்க்கரையை சேர்க்குறோம். அந்த சூட்டுலேயே நம்ம அதை கலக்க போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்தாச்சு. இது நல்லா இந்த வெல்லம் இதில் மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். இது பாகு பதம் அது இது எதுவும் வேண்டாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்மளுக்கு இந்த லட்டு நல்லா டைட்டாகவும் இருக்கும், சீக்கிரம் உடஞ்சி போகாது, நெய் கம்மியாக செலவாகும். அதுக்காக தான். இப்போ இதில் பொட்டுக்கடலை பொடியை போட்டு நல்லா கலந்துடலாம். அந்த ஃப்ரைட் கிராம் பவுடர் நல்லா கம்பைன் பண்ணிவிடுங்க. நல்லா சூடாக இருக்கும். இந்த வெல்லம், நாட்டு சர்க்கரையெல்லாம் சூடு பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, கை உடனே பிசைய முடியாது. ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இதை இந்த கரண்டியாலேயோ இல்லைனா ஒரு கப்பு மாதிரி எடுத்து இது பேக் சைடாலேயோ நல்லா அழுத்தி கொஞ்சம் நல்லா கம்பைன் பண்ணிவிடுங்க. ஏன்னா கொஞ்சம் சின்ன சின்ன லம்ஸ் ரொம்ப இருக்காது, இருந்ததுன்னா சரியாயிடும். இப்போ இதை லட்டுவாக பிடிக்கலாம். நல்ல சூடு இருக்கும். நம்ம என்ன தான் பாதி சூடுனா கூட ஓரளவுக்கு சூடு இருக்கும். ஆனால் அந்த கொஞ்சம் லேசாக சூடு இருக்கும்பொழுதே பிடிக்க ஆரம்பித்தா தான் லட்டுவை நல்லா டைட்டாக ஆகும். இதில் நம்ம இதுக்கப்புறம் நெய் சேர்க்க போகிறதே இல்லை. இதிலேயே சூப்பராக லட்டு எல்லாம் பிடிச்சிடலாம் கடை ஒரு 5 மினிட்ஸில். ஸோ நீங்கள் கொஞ்சம் நிறைய அளவில் பண்ணும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி 1 கப்பு அளவுக்கு நம்ம பண்ணி சேர்த்துக்கணும், மொத்தமாக கலக்காமல். இல்லைனா ஒரு 4-5 பேர் சேர்ந்து உட்காந்து லட்டு பிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக லட்டு ரெடி ஆகிடுது. நான் ஒரு கொஞ்சம் மீடியம் சைஸ், சின்ன சைஸாக தான் பண்ணியிருக்கேன். நான் வீட்டுக்கு தானே பண்ணியிருக்கோம், சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதனால் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இது என்னென்னா, இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கும்பொழுது ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட சாப்பிடலாம். ஸோ அதனால தான் நம்ம அதை சுகரை அவாய்ட் பண்ணியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உணவே மருந்து. ஹெல்த் இஸ் வெல்த். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.